ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னைக்கு குறைந்த பொருளை வச்சு எப்படி பச்சைப்பயிறு குழம்பு சுவையாக மணக்க மணக்க இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய பொருள், நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அது நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் செடியில் அப்போவே பொறிச்சு எந்த சமையலுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தென் 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஃப்ளேவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகமும் கொத்தமல்லியும் கையில் போட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, மஞ்சத்தூள், அப்புறம் எண்ணெய். நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் சின்ன டம்ளர், இதில் நல்லா ஒரு டம்ளர் நல்லா வலிய எடுத்து நான் ஒரு 7 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு உள்ளே போட்டிருக்கேன் 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளே போட்டுருங்க. அப்புறம் 4-5 பல் பூண்டு உள்ளே போட்டு நல்லா ஒரு 7 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாய் எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுங்கள். நான் பச்சைப்பயிறு குழம்பு எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நம்ம ஆக்சுவலாக பச்சை மிளகாக்கு, அதாவது பச்சைப்பயிருக்கு பச்சை மிளகா போட்டு தான் செய்வாங்க. கொத்தமல்லி தலையெல்லாம் வச்சு செய்வாங்க. நம்ம அந்த காலத்துலலாம் இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி தலையெல்லாம் நமக்கு கிடைக்காது இல்லையா? அதனால் வரமிளகா போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது பண்ணோன்னையும் வரமிளகா போட்டுக்கலாம், எண்ணெய் காஞ்சோன்னையும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தான் பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, இதை எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி இதில் நல்லா மசிஞ்சு வரப்போ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா எண்ணெயாக இருக்குல்ல. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம பச்சைப்பயிறு எடுத்து இப்போ போட்டுக்கலாம். பச்சைப்பயிறு போட்டாச்சு. ஓகே, நம்ம பச்சைப்பயிறு இதில் கொட்டியாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம நல்லா கொதிச்சு ஒரு தட்டை மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நல்லா டேஸ்ட்டாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா ஜம்முன்னு வாசமும் வருது.
ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடையல் கடைஞ்சி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம். ஓகே, நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட சமையல் பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நெய் ஊற்றுறவீங்க, விருப்பம் இருக்கிறவங்களும் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இதில் மேலே லைட்டாக வந்து நெய் விட்டு நம்ம இது பட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக செம்மையாக இருக்கும். சாப்பாட்டை போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாமான் இருக்கும். கொஞ்சமாக போட்டு மேலே வந்து கருவேப்பிலையை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. யாருக்கெல்லாம் வந்து அம்மாயோட சமையலை வந்து சாப்பிடாமல் மிஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி சமையல் வந்து பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.